சிறப்பு விருந்தினராக வந்து நம்மளையெல்லாம் கௌரவிக்க வந்துள்ள ஐயா அவர்களை, வாஸ்து நிபுணர் திரு பழனி பாரதி ஐயா அவர்களை ஜோதிடமும் அனுபவ வாஸ்துவும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வருக வருக வென்று வரவேற்று திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 30வது மாதாந்திர கருத்தரங்கம் மாதம் இப்படி அற்புதமான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அவரோடு துணை நின்று செயல்படக்கூடிய துணைத் தலைவர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், செயலாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், துணை செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும், பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஜோதிடம், இல்லைன்னா வாஸ்து. இந்த ரெண்டு விஷயத்தில் தான் நிறைய பேர் வருத்தங்களை சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க. இது ஜோதிடம் முக்கியமா அப்படின்னா வாஸ்து முக்கியமா அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப, உனக்கு அம்மா முக்கியமா சம்சாரம் முக்கியமானு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அம்மா இல்லாத நேரத்தில் சம்சாரம் தான் முக்கியம்னு சொல்லிக்க வேண்டியது தான். அம்மா இருக்கிறப்பையும் அம்மா கிட்ட குசு குசுன்னு போய் நான் அப்படி தாம்மா சொல்ல போகிறேன், நீ தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சம்சாரம் முக்கியம்னு சொல்ல வேண்டியது தான். வேறு வழியே இல்லை. ஏன்னா பொழப்பு கெட்டு போயிடும். ஏன்னா அம்மாங்கிறது சந்திரன், மனைவிங்கிறது சுக்கிரன். அப்போ நம்மளுக்கு சுக்கிரனோட தயவு தான் இங்கே. சந்திரனோட தயவை விட சுக்கிரனோட தயவு ரொம்ப 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 தேவை. சுக்கிரனோட தயவு இல்லாமல் ஒரு மனிதன் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா காலச்சக்கரத்தில் 2ஆம் இடம் பணத்தையும் பேச்சையும் ஒரு நம்மளுடைய செல்வாக்கையும் ஒரு குடும்பத்தையும் அங்கீகாரம் பண்ணுறது சுக்கிரன் தான். அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் சுய தொழிலாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை இயக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான். அப்போ எல்லாமே இந்த 2-7 அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, மாரகஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 2-7 தான் சுயதொழிலுக்கும் காரகன் அவர் தான், பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். இது ரெண்டும் ஒழுங்காக அமையினா அதே உனக்கு மாரகமாக போயிரு அப்படிங்கிறாங்க. அதனால எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாரகமாக்கிக்கிறதுக்கும் சாதகமாக்கிக்கிறதுக்கும் யார் கையில் இருக்குதுன்னா அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மனைவியை, வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் யார் ஒருத்தர் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பயுமே வாஸ்து கோளாறு குற்றம் செய்யாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து எப்பயுமே. ஏன்னா வீடு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு என்னென்னா, வீட்டுக்கு கண் இருக்குது, வீட்டுக்கும் உயிர் இருக்குது. வீட்டில் என்ன ஏன் நம்ம லேடிஸ் அழுவ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, வீட்டுக்கு காது இருக்குது. நீங்கள் வீட்டில் நொன்னு பொம்பளையில் அழுத வச்சு, இல்லைன்னா பொம்பளையில் திட்டிக்கிட்டோ, இல்லை எதையும் ஒன்று மனைவி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடு கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டுக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த பெண்களை திட்டிகிட்டே இருக்கிறாரு, இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை சொல்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை பூரா அந்த வீடு உள்வாங்கிட்டு அது மாதிரியே கஷ்டம் மாதிரியே அந்த வீடு மாறிடும். அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பேசாதீங்க, அந்த மாதிரியே அது மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சம்சாரத்தையே அடிக்கணும்னாலும் சொல்லி பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் அடிச்சுட்டு வெளியில் வந்துருங்க தெரியாமல். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை பக்குவமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். அதனால் சொல்கிறேன், அனுபவம் தான், எல்லாமே அனுபவம் தான். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயமே அனுபவ ரீதியாக தான் பேச போகிறோம். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் ஓப்பன் டாக்கு தான், எதையும் பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, படிக்கிறதில்லை. இங்கே என்ன ரஜினி சொன்ன மாதிரி இங்கே என்ன செய்யுதோ அதை டக்குன்னு செய்வேன். அது மாதிரி இங்கே என்ன படுதோ அதை பேசுவேன். இதுதான் ரியாலிட்டியான விஷயம். அப்போ இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் எப்படி கரெக்டாக இருக்கணுமானா, கண்டிப்பாக ஒருத்தனுக்கு தலையெழுத்து என்பது ஜோதிடம். வாஸ்துங்கிறது அந்த தலையெழுத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 கட்டத்தில் ஒரு 4வது கட்டங்கிறது வாஸ்து. அப்போ தலையெழுத்து நல்லா இருந்தால் தான் 12 பாவங்களும் இயங்கும். பொதுவாகவே ஜோதிடத்தில் நீ வாழ்க்கையில் பிறக்கிறப்பயே 12 பாவத்தின் ரீதியாக நீ இந்த கருமாவை அனுபவிக்க பிறந்திருப்பாய் அப்படின்னு எழுதி வச்சு தான்
இந்த உலகத்தில் நம்மளை தூக்கி அப்படி கைத்தை கட்டி இறைவன் வந்து அப்படி தூக்கி போடுறாரு மேலேருந்து. நம்ம என்னமோ நம்மக்கிட்ட பின்னாடி கயிறு இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஆண்டவன் ஆல்ரெடி நம்மளை கைத்தை கட்டி தூக்கி போடுறாரு. ஆனால் அந்த அவர் நினச்சாருன்னா எப்போ வேணுமாலும் இழுப்பார். அது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கயிறு வெளியில் விட்டு கீழே வந்த உடனே நம்ம தனியாக தான் இருக்கிறோம், நம்மக்கிட்ட கயிறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ 12 கட்டங்கள் ரீதியாக நீங்கள் எந்த கட்டத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தலையெழுத்து சரியில்லை அப்படின்னா வீடு அதே மாதிரி தான் அமையும். ஒருத்தரோட ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்திலேயே ஃபஸ்ட்டு 4ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய வீடு ஸ்தானம் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்துருச்சுனாவே நீ வாஸ்துக்குன்னு உண்டான ஒரு கடவுள், அதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவரே வந்து மேப் போட்டு வீட்டை கட்டி கொடுத்தாலுமே நீ வாஸ்து தோஷத்தை அடைஞ்சியே தீரணும். இதுலாம் மாற்று கருத்தே இல்லை. இதில் நான் தான் வாஸ்துவில் பெரிய ஆள், நான் தான் ஜோதிடத்தில் பெரிய ஆளுனால இல்லை யாருமே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. எந்த துறையிலையும் நான் சிறந்தவன் சொல்கிறக்கூடிய ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நம்மளா சொல்லிக்க வேண்டியதாக ரஜினி சொன்ன மாதிரி ஒருத்தர் நம்மளே புகழ்ந்துக்கிட்ட தான் உண்டு, இல்லைன்னா வேறு யாரும் புகழ மாட்டாங்கிறதுக்காக நம்மளே புகழ்ந்துக்க வேண்டியதுதான். அப்போ கொடுப்பனை என்னவோ அதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. என்னென்னா சட்டியில் என்ன இருக்குதோ அதில் தான் அகப்பில் வரும். சட்டியில் வந்து மீன் குழம்பு வச்சா மதியம் நம்ம மீன் குழம்பு விட்டோம்னா வரும். அப்போ போய் எனக்கு நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நாட்டுக்கோழியெல்லாம் வராது, மீன் தான் வரும். கம்மங்கூழ் இருந்தால் கம்மங்கூழ் தான் வரும். அப்போ சட்டியில் என்ன, சட்டிங்கிறது நம்மளுடைய ஜாதகம், தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை வச்சு தான் நம்ம வீடும் பற்றி பேச போகிறோம். அப்போ ஜோதிடம் வாஸ்துவும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த வாஸ்து அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் எந்த பாவம் தெரியணும்னா வாஸ்துனா 4ஆம் பாவம், ஜோதிடம்ங்கிறது 5ஆம் பாவம். வாஸ்து முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவானது வாஸ்து. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவாகக்கூடியது வாஸ்து. ஜோதிடம்ங்கிறது நவகிரகங்களுடைய அடிப்படையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய அந்த 9 கிரகங்களுடைய அடிப்படையில் உருவாகக்கூடியது ஜோதிடம். அப்போ ஜாதகத்திலேயே காலச்சக்கரத்தில் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த அதிபதி தான் அவங்களுடைய வீட்டுடைய குற்றங்கள் வருமா, குறைகள் வருமா, வாஸ்து தோஷங்கள் வருமா அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடத்துலையே நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எந்த லக்னமாக இருக்கட்டும், முன்னோர்கள் நம்மளுக்குன்னு அழகாக தொகுத்து வழங்கிட்டு போயிட்டாங்க. கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஒரு 14 நட்சத்திரம், ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் அஸ்வினி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரிஷப ராசி அப்படின்னா ரிஷப ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம். இப்போ கடகராசி எடுத்துக்கிட்டோம்னா கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் தான் நம்மளுக்கு கர்ம நட்சத்திரம். இப்போ சிம்ம ராசிங்கக்கூடிய அந்த ராசி சக்கரத்தை எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் தான் நம்மளுக்கு கர்ம நட்சத்திரம். இதே கன்னி ராசியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம். இந்த துளாராசியை எடுத்துக்கிட்டோம்னா துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம். விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அனுச நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம். இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 நட்சத்திரமே டோட்டலி அவுட்டு தான். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்குமே கர்ம நட்சத்திரம் தான். மகர ராசியை எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் அங்கே கர்ம நட்சத்திரம். கும்பராசியை எடுத்துக்கிட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மீனராசியை எடுத்துக்கிட்டோம்னா ரேவதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இந்த 14 நட்சத்திரம் தான் ஒவ்வொரு ராசியில் உள்ள கர்ம நட்சத்திரம். அப்போ இந்த கர்ம நட்சத்திரம் ஏதாச்சும் வேலை செய்யுமானா கண்டிப்பாக கர்ம நட்சத்திரம் வேலை செஞ்சே தீரும். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னம்னா, அந்த கர்ம நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்களுக்கு நட்சத்திரமாக வருதோ அந்த கிரகங்கள் ரீதியாக, அந்த பாவங்கள் ரீதியாக அந்த கர்மா செயல்பாடுகள் அவர்கள் அனுபவிக்கணுங்கிறது தலையெழுத்து. இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசுகிறோம். இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் எப்படி ஜாயிண்ட் ஆகுது, இப்படி ஜாதகத்தை பார்த்தே உங்கள் வீட்டில் என்ன குறைகள் வரும், இது எந்த இடத்துல ஃபால்ட் ஆகும்,
இது என்ன மாதிரி இப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய பதிவு தான் இது. பொதுவாக ஒருத்தருக்கு வீடு அப்படின்னா எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம் தான் நம்ம இருக்கக்கூடிய வீடு. நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கட்டும், இப்போ மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்கிறோம்? கடகராசி சொல்கிறோம். அதனுடைய அதிபதி சந்திரனை சொல்கிறோம். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மேசமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், ஏன்னா 12 ராசியிலையுமே நம்மளுக்கு கர்ம நட்சத்திரங்கிறது ஒன்று இருக்குதா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா, மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் அது கர்ம நட்சத்திரம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது நிலம், வீடு, சொத்து. நட்சத்திரம் ஆயிலிங்கிறது கர்ம நட்சத்திரம். அப்போ நிலம், வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களில் நீ கர்மாவை அனுபவிக்க பிறந்திருப்பாய் அப்படிங்கிறது விதி கொடுப்பன. இதுல எல்லாம் மாறவே மாறாது. ஒரு ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி பூர நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பூர நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் நிலம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட கர்மாவை அனுபவிக்குங்கிறது உங்கள் தலையில் ஆண்டவன் ஏற்கனவே எழுதி ரெக்கார்ட் போட்டு நீட்டாக ஃபைல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். இப்போ மிதுன ராசி, மிதுன ராசியில் 4ஆம் இடத்து அதிபதி யார்? புதன். புதன் அங்கே இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் எது? அஸ்த நட்சத்திரம். மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி கன்னி, புதன் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீ வீடு சார்ந்த குற்றங்களை அனுபவிப்பாய் என்பது விதி. இதே கடகம், கடகத்துக்கு 4ஆம் இடங்கிறது துலாம். துலாம் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் எது? சித்திரை. அப்போ கடக லக்னமாக இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்துட்டால் விதிப்படி நீங்கள் வாஸ்து குற்றங்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறது கொடுப்பன வந்துடும் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம் எது? விருச்சிகம். அப்போ உங்களுடைய விருச்சிகத்தோட அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் இது உங்களுடைய ஜாதகத்தில் அனுச நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு சார்ந்த குற்றங்களை சிம்ம லக்கணத்துக்காரர்கள் அனுபவிப்பார் என்பது விதி. இப்போ கன்னி லக்கணத்தை எடுத்துக்கிறோம். கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யார்? குரு. குரு மூலத்தில் இருந்தாலும் சரி, பூராடத்தில் இருந்தாலும் சரி, உத்திராட 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயம் இந்த கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு வாஸ்து குற்றம் வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்திலேயே முதல்ல வந்துடுது. இப்போ துலா லக்கணத்துக்காரங்களை எடுத்துக்கிறோம். துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்காரங்க வந்து யாருன்னா மகரம். மகரத்தோட அதிபதி யாருன்னா சனி. இந்த சனி மகரத்தில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் எது? அவிட்டம். அவிட்டத்தில் நின்றுட்டாவே துலா லக்கணத்துக்காரங்களுக்கு வாஸ்து தோஷம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ விருச்சிக லக்கணத்தை எடுத்துக்கிறோம். விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது எது? கும்பம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்போ விருச்சிக லக்கணத்திற்கு உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியான சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலே நீங்கள் நிச்சயம் வாஸ்து தோஷங்களை அனுபவித்தே தீர்வீர் என்பது நியதி, மாறவே மாறாது. இப்போ தனுசு ராசி, தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு. குரு ரேவதி பூரட்டாதி மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டாவே வாஸ்து குற்றம் நிச்சயம் வரும். இப்போ மகர லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் அஸ்வினியில் இருந்துட்டான் வாஸ்து குற்றம் தான். இதில் இதே மாதிரி கும்பம், கும்பத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யார்? கும்பத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாக அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்துட்டால் நிச்சயம் வாஸ்து தோஷம் உள்ள வீடு அமையும் என்பது இது விதி, மாறவே மாறாது. இந்த இடத்த நான் பேசின வகையில் யாருக்கு புரிஞ்சுது, யாருக்கு புரியலைங்க? ஐயா, நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வீடு வாஸ்து குற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு முன்னாடியே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை.
ஜாதகமே ஒரு முன்னெச்சரிக்கை தான். அடுத்த தசாபுத்தியில் நீ இதெல்லாம் நடக்க போகுது, இதுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இரு. ஜோதிடத்தை எதுக்கு போய் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஜோதிடத்தை? அடுத்த தசாபுத்தி உனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ என்னன்னா, நம்ம விதியிலேயே முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் சொல்லிடும். இதே மாதிரி தான் 12 பாவங்களும் 12 பாவத்தோட அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் அந்தந்த பாவ ரீதியாக நீங்கள் குற்றங்களை அனுபவிக்க போவீங்கிறது முன்னெச்சரிக்கையாக இறைவன் ஏற்கனவே ஜாதகத்தில் தொகுத்து வழங்கிட்டார். இப்போ வாஸ்து பற்றி பேசுகிறப்ப 4ஆம் இடத்த அதிபதி இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுடைய விதியிலேயே உங்களுடைய தலையெழுத்திலேயே நீங்கள் குற்றங்களை அனுபவிப்பீர்கள் என்பது விதி. இப்போ இதை எப்படி நம்ம இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அடுத்து நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம செயல்படலாம். என்ன செயல்படலாம்? இப்போ மேச லக்கணத்துக்காரங்க வீடு கட்டுறாங்க. உங்களோட இடத்துக்குடைய 4ஆம் இடத்த அதிபதி சந்திரனே வச்சுக்கிறோம். இந்த சந்திரன் கர்ம நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம், அஸ்வினியாக இருக்கட்டும், பூரமாக இருக்கட்டும், மூலமாக இருக்கட்டும், பூராடம், ஏதோ இந்த 14 நட்சத்திரத்தில் இருந்துட்டாவே நீங்கள் தோஷங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி இப்போ மேச லக்கணம் புரிதலுக்காக சொல்கிறேன். மேச லக்கணம் 4ஆம் இடத்த அதிபதி சந்திரன். சந்திரன் ஒரு வேளை அஸ்வினியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கர்ம நட்சத்திரம் தான். அது மேச ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம். நான் சொல்றது 12 ராசிக்குள் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வந்துட்டாலும் சரி, அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னே நான் பேசல. அப்ப கர்ம நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு. உதாரணத்துக்கு மேச லக்கணம் 4ஆம் இடத்த சந்திரன் அஸ்வினியில் விழுந்துருச்சு அப்படின்னா, அஸ்வினிங்கிறது இந்த நவ கிரகங்களில் எந்தெந்த மூலையில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். இதை தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த எந்த இடத்துல ஃபால்ட்டு வரும், எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்லயே நான் தான் சொல்கிறேன், ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா, நானும் இல்லை நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா கூட, பார்த்த உடனே நீங்கள் புதுசாக வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா மேப் போடுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க, தப்பு பண்ணுவீங்கன்னு நீங்கள் எடுத்த உடனே நீங்களே சொல்லிடலாம். ஜாதகத்தையும் பார்க்க தேவை, எந்த விஷயத்தையுமே பார்க்க தேவையில்லை. இப்போ 4ஆம் இடத்த அதிபதி சந்திரன் அஸ்வினியில் இருக்குது. இப்போ இந்த 9 கிரகங்கள் எந்த மூலையில் இருக்குதுன்னு நம்மளுக்கு நம்ம மூலையில் தெரியணும். இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த திசையில் இருக்குதுங்கிறது நம்ம மூளைக்கு தெரியணும். அப்போ சூரியன்னா நம்ம அடிக்கடி மேடையில் சொல்கிறோம், சூரியன்னா பிரம்மஸ்தானம். சூரியன் கிழக்குக்கு சேர்ந்தது, சுக்கிரன் கிழக்கு, அதே மாதிரி மேற்கு சனி, தெற்கில் செவ்வாய், வடக்கில் குரு, தென்கிழக்கில் சந்திரன், அதே மாதிரி வடகிழக்கில் புதன், தென்மேற்கில் ராகு, வடமேற்கில் கேது. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேச லக்கணத்துக்காரர் நம்மக்கிட்ட வர்றாங்க, ஜாதகத்தை கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறோம் 4ஆம் இடத்த அதிபதி சந்திரன் அஸ்வினியில் இருக்குது. ஒன்றுமே தேவையில்லை. நவகிரகங்களில் கேது எங்கே இருக்கிறாரு? அஸ்வினா யாரு? கேது. கேது எங்கே இருக்கிறாரு? வடமேற்கில் இருக்காரு. உங்களுடைய நீங்கள் போட்டக்கூடிய மேப்பில் வடமேற்கு மொழியில் மிஸ்டேக் இருக்குதுங்க, பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? அழகாக சொல்லலாங்க அது. சரி, கேதுன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். கேதுனாவே முதல்ல கழிவு பொருள்களை, அதாவது மலக்குடல் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று. கேதுன்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல படிக்கட்டு சார்ந்த, படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் போட்டிருக்கிறது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லெட்டின் குழி போட்டிருக்கிறது ஒன்று. அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். தலைவாசல் மாற்றி வச்சுருப்பாங்க வடமேற்கு மூலையில், வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு மூலையில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா லெட்டின் குழி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வடமேற்கு மூலையில் தெருவில் இருக்கும். அப்போ நம்ம என்ன அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன கொடுக்குறோம்னா, வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குதுங்க, நீங்கள் அந்த மூலையை போய் செக் பண்ணுங்க அப்படின்னா தீர்ந்து போச்சு. நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயம், இந்த ரூமில் ஒரு பாம்பு ஒன்று குறுக்க உள்ளே வந்துருச்சு, அது என்னென்ன தெரியலைங்க, அந்த மூளைக்கு தான் போயிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா, அந்த மூலையில் அந்த ஓரத்தில் இருக்கலாம், அந்த பேக்கில் இருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில் இருக்குமில்ல, அதை தொலைவறதுக்கு விட்டுட்டு இந்த ரூமவே 4 மூலைக்கு இப்படியே சுற்றி சுற்றி தொலைவிக்கிட்டு, இந்த மூலையில் இருக்குமா, அந்த மூலையில் இருக்குமா, இந்த மூலையில் இருக்குமான்னு தொலைவிட்டே இருந்தால் அது தொலைவிட்டே இருக்கணும். அது பர்டிகுலரான இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதனுடைய ரிசல்ட் நம்ம எடுத்துடலாம். அப்போ இப்படி அசுவினியில் இருந்துட்டா உங்களுக்கு இந்த மாடி படிக்கட்டு லெட்டின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுத்து தீரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா
இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீ இதைத்தான் அனுபவிப்புன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு கட்டினதுக்கு அப்புறம் கணவன் மனைவி 2 பேத்துக்குள்ள தாம்பத்தியம் சிறக்காது. இவ்வளவுதான் மேட்ரு. அழகா சொல்லிட்டு போயிடலாம். கேது தாம்பத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா கேதுங்கிறது படுக்கையை பிரித்து வச்சு பார்க்குற ஆள் தான், சேர்த்து வச்சு பார்க்குற ஆளே இல்லை. சன்னியாசியோ ஏதோ ஒரு வாசி. அப்போ அவங்கள ஒரு ஓருயிர் ஈருடல் மாதிரியா அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே 4ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் பரணி விட்டுறோம், இந்த கேதை விட்டுட்டோம். கேதுக்கு அடுத்தது யார் சொல்லியிருக்கிறோம்? செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிடன்னு சொல்லியிருக்கிறோம், சித்திரைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா அந்த செவ்வாய் காலச்சக்கரத்தில், அதாவது செவ்வாய் நவகிரக தெய்வங்கள் எந்த இடம்? தெற்கு பக்கம். அப்போ உங்கள் வீட்டில் தெற்கு சைடில் வாஸ்து குற்றம் இருக்குது. அப்போ தெற்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பள்ளமாக இருக்கும். தெற்கில் ஏதாச்சும் கிணறு, போரு, செப்டிக் டேங்க் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் செவ்வாயினா யார்? குடும்பத் தலைவன், ஆண்மகன். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளையாக இருக்க மாட்டான். இவ்வளோ தான் சிம்பிளான மேட்ரு. ஆம்பளையாக இருக்க மாட்டான்னா எல்லாம் எப்படி இருந்தாலும் வெளியில் வேணுமா ஆம்பளையாட்ட காட்டிக்கலாமே தவிர உள்ளே அந்த வீரம், தைரியம், அந்த பராகர சூரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த கிரகம் கர்மத்தில் போய் விழுந்துச்சுனாவே அவன் ஒரு பெரிய ஒரு வெளியில் வேணுமா கவுண்டமணி மாதிரி வெட்டி பிடுவேன், வெட்டி குத்தி பிடுவேன், குட்டிட்டு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன கவுண்டருக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சு என்னன்னே தெரியல, ஐயோ யாராச்சும் காப்பாற்றுங்களேங்க வேண்டியதுதான். உள்ளே அடிக்கிற மாதிரி சீனை போட்டு வெளியே கத்தி பிடிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். இந்த கதை தான் அது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுவே 4ஆம் இடத்து அதிபதி. இப்போ அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் அடுத்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா தான் உனக்கு பேஸ் மட்டமே வீக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பேஸ் மட்டம்னா என்ன? எல்லாருமே சொல்கிறது என்ன பேஸ் மட்டம்னா? இந்த கட்டடத்துக்கு போடக்கூடிய இந்த அஸ்திவாரம்னு சொல்கிறாங்களே, அதுதான் பேஸ் மட்டம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பேஸ் மட்டம்னா நிலம்னு அர்த்தம். நீங்கள் இந்த கட்டடத்துக்கு ஒரு பெரிய 30 அடிக்கு பெரிய ஒரு ராடை போட்டு பில்லர் போட்டு கட்டடத்தை எழுப்புனாலும் இந்த பூமி முட்டை அப்படி லைட்டாக இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்படி போட்ட போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி போட்ட போஸ்ட்டாக இருந்தாலும் சரி பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ பேஸ் மட்டம் என்பது என்னென்ன? நிலம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா எழுதிய ஒன்றும் இல்லை. நீ வாங்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்லிடலாம், 4ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரம் இருக்குது, நான் இடம் வாங்குறேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, நல்லா போய் பாரு, உன் இடத்துல தோஷம் இருக்குது, இடத்துல தோஷம் இருக்குது. எவனோ ஒருத்தன் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு, அதாவது ராகு அப்படின்னாவே அமானுஷியம் சார்ந்த விஷயம். அப்போ அந்த இடத்துல அமானுஷியம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் இடத்துல இருக்குது. நீ நல்லா 4 பேர்த்த கேட்டுக்க, அந்த இடம் எப்படி என்ன ஏதுன்னு அந்த ஊருக்காரனையெல்லாம் கேட்டுட்டு வாங்குங்கன்னு எடுத்துன்னு சொல்லிடலாமே. இது ஒன்றும் ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள்? ஒரு ரிஸ்க்குமே தேவையில்லையே. நம்ம சொல்கிற மேட்ரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அப்போ அந்த இடத்துலையே தோஷம். 4ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் இடத்துலையே தோஷம். அதுக்கு பேர் என்ன? பூமி சம்மந்தப்பட்ட சல்லிய தோஷம்னு பேர். அப்போ இடத்துல கண்டிப்பாக தோஷம் இருக்கும். தோஷம் இருக்குன்னு என்ன? தலைமுடி, மண், ஒரு தோல், இல்லைன்னா ஏதோ ஒன்று உடல், மனித உடலாக இருக்குது. மனிதன்னு மட்டும் இல்லை, விலங்குகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் அங்கங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த பூமியில் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொன்னால் தேவையில்லாத தீய சக்திகளை இழுக்கக்கூடிய பொருள் அங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான நிவர்த்திகளை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ ராகுவோட நட்சத்திரம் இல்லை, முடிஞ்சிருச்சு. இதே 4ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரம் ஏதாச்சும் இருக்குதா? ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி எழுதி வச்சுக்கங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்துருச்சு, ஆயிலியத்தில் இருந்துச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்தே தீருங்க. அவன் ஒரு இடம் வாங்கினான்னா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். அப்படி இடத்த வாங்கிட்டான்னா பங்கும் பங்காள எனப்புலி இருக்கான் பாரு, பக்கத்தில் இருக்கிற எனப்புலிக்காரன் இல்லைன்னா இங்கே இருக்கிற எனப்புலிக்காரன், இவன் இடத்த ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சு கட்டிருவியான். இது ஒரு விஷயம் நல்லா பாருங்க, ஒரு நல்ல கருத்து சொல்கிறேன். சென்னையில் ஒரு வீடு ஒன்று, ஏன்னா இது நான் சொல்லி ஆகணும், ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கள்ல, தன்னுடைய, அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் தெரிவிப்பாங்க, உன்னுடைய ராமாயணத்தை எல்லாம் கொஞ்சம் பேசாதையா, மேட்ரை சொல்லியா அப்படிம்பாங்க. நான் மேட்ரை தான் சொல்லியானு, என்னுடைய ராமாயணத்தை சொல்ல, இது நான் சொல்லக்கூடியது மேட்ரு உங்களுக்கு புரியறதுக்காக. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க இடத்துக்கு மேப் போட்டு எல்லாம் வாஸ்துப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குதுங்க, உங்களுடைய
அந்த 3 புதன் என்ன டாக்குமெண்ட் அல்ல, புதன்னா பத்திரம் அல்ல, புதன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அல்ல. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கணுங்க, பார்த்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 இடம் இருக்குது, இப்படி ஒரு இடம் இப்படி இடம் இருக்குது. இந்த இடத்துக்காரன் வெளிநாட்டில் இருக்கிறான், இந்த இடம் தான் அவங்களுடைய ஆல்ரெடி இடம். அவன் இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து, யார் 4ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தவன் இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து இதுதான் நம்ம இடம் அப்படின்னு நல்லா சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அவங்களும் பெங்களூர் இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டை வந்து இப்படி தான் மேப் போட்டுலாம் கொட்டு, இதே மாதிரி நீங்கள் வீட்டை கட்டுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். அதே மாதிரி இன்ஜினியர் பேசி அட்வான்ஸ் வாங்கி வேலையெல்லாம் ஜம்முன்னு நடக்குது. 7 அடி மட்டும் நீட்டாக கட்டிட்டாங்க, சூப்பராக கட்டிட்டாங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பக்கத்து இனப்புலிக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தோன்னா என்னடா நம்ம இடத்துல ஒருத்தன் வீட்டை கட்டிகிட்டே இருக்கிறானேன்னு பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃப்ளாட் எல்லாம் நிறைய ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. இன்ஜினியர் என்ன பண்ணிட்டான், அவங்களும் பார்ட்டிக்காரங்களும் போய் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல கன்ஃபியூஷன். கல் பார்த்தீங்கன்னா புலிக்கல் போட்டிருப்பாங்க, 24, 25, 25, 26 இப்படியே போட்டிருப்பாங்க. நம்மளுக்கே டவுட்டாக இருக்கும், ரெண்டு புலிகள்லேயும் ஒரே நம்பர் தான் போட்டிருக்கும். அப்போ ஃப்ளாட்டை மாற்றி அவன் வீட்டை கட்டிட்டான், 7 அடி மட்டும் கட்டிட்டான். கட்டி முடிச்சோடனே அந்த அந்த வந்தவன் நம்ம இடத்த பார்க்கலான்னு வந்தவன் ஐயோ அம்மானு குமுறி கோர்ட்டில் கேஸ் போட்டு வீடு ஸ்டாப் ஆகி நின்று போச்சு. அப்போ 4ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு இனப்புலிக்காரனால பிரச்சனை வருதா? இது நடைமுறையில் நான் கண்ட அனுபவம் உண்மை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே இருக்கிற ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் 4 பேர், நம்மளுக்குன்னு ஒரு ஊருக்குள்ளே வேலை வெட்டி இல்லாத ஒரு 4 பேர் இருப்பானுங்கல்ல, சொல்லுவாங்கல்ல வேலை வெட்டி இல்லாத ஒரு 4 பேர்னு, அந்த 4 பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி இந்த இடத்துக்கு பதிலாக இந்த இடத்த வச்சுக்க, கூடுதலாக ஒரு 5 லட்சமோ 10 லட்சத்தையும் ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இடத்த இங்கே பாருங்கள், அதில் தண்டம் பாருங்கள், அவனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற செலவு நீ தான் ஏற்றுக்கணும். அடுத்தது கூடுதல் பணம் எனக்கு 5 லட்சம் கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன், அதையும் கொடுத்து எல்லாம் டோட்டலாக ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவனுக்கு நட்டம். இது எந்த காரணம்? 4ஆம் இடத்து அதிபதி ஆயிலி நட்சத்திரத்தில் இருந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்தே தீரும். அட இப்படியெல்லாம் வரலப்பா அப்படின்னா, இனப்புலிக்காரன் நீ டேப்பை அடித்து இப்படி குச்சி வச்சு அடித்து இப்படி நூலை கட்டுறப்ப இனப்புலிக்காரன் ஏன் அத்தில் கட்டுறீங்க, உங்கள் கல் இன்னும் அங்கே இருக்குனுங்க, நீங்கள் மாற்றி ஊனிட்டீங்கம்பியா. இதெல்லாமே நான் நடைமுறையில் பார்த்துருக்குறேன். இதனால வேலை நிற்கும். இதே 4ஆம் இடத்து அதிபதி புதனுக்கு அப்புறம் குருவுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இல்லையே, கர்ம நட்சத்திரம் சிலர் தப்பு வாரில் இது வந்திருப்பேன். 4ஆம் இடம் அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது கர்ம நட்சத்திரம். சாரி, அது மாதிரி நம்ம இல்லைம்மா, ரிஷபத்துக்கு மிருகசீட நட்சத்திரம் தான் சொன்னேன், ரோகிணினே சொல்ல. ஏம்மா ஒரு டவுட்டுக்கு சொல்கிறேன், அதாவது ரிஷபத்தில் மிருகசீட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். சரிம்மா, ஓகேம்மா, மாற்றிக்கலாம்மா. ஓகே, எல்லாம் நம்ம பேசுகிறப்ப ஏன்னா நம்ம என்ன ஓகேங்க, ஏன்னா நம்ம பேசுகிறப்ப எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் நம்ம பேசுறதில்ல, அந்த ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட்டில் பேசுகிறோமா, எப்பயோ படித்தது எப்போயோ ஞாபகத்தில் இருக்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னதுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது வந்து மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப ராசியில் மிருகசீட நட்சத்திரம், இவ்வளோதான். அப்போ இதே வந்து 4ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குருவோட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எந்த நட்சத்திரத்தை வச்சிருக்கிறோம்? என்னங்க இல்லைங்க, அது நம்ம அப்படி பேசுறீங்க. அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 14 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணுமாலும் இருக்குது. இப்போ நம்ம கிரகங்களை தான் பேசி ஆகணும். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி புதனில் இருந்தால் டாக்குமெண்ட் பிரச்சனைட்டோம். இதே 4ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திரம். அப்போ 4ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரம் எது இருக்குது? அப்போ பூரட்டாதியில். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருக்கட்டும், அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும் இருந்துட்டா என்ன பிரச்சனை வரும்னா, பணப்பிரச்சனை வரும். சிம்பிளாக வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட பணப்பிரச்சனை வரும். பணத்தினால தான் அவங்க வீடு நிற்கும். அடுத்தது அதனுடைய திசை எந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா, குரு இருக்கக்கூடிய திசை வடக்கு திசை. அப்போ அந்த வீட்டில் வடக்கு திசையில் தான் ஃபால்ட்டே வரும். ஃபால்ட்டே வரும்னா என்ன? வடக்கு வந்து மேடாக போயிடுறது, வடக்கில் வந்து ஒரு தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி இருக்காமல் வடக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு கழிவறையை வச்சிடுறது,
படிக்கட்டை வச்சிடுறது, இந்த மாதிரி ஃபால்ட்டை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த வீட்டினால் தோஷத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும். அப்போ உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி கர்ம நட்சத்திரத்தில் பூரட்டாதி இருந்தால் முதல்ல யாரை பாதிக்கும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை தான் முதல்ல பாதிக்கும். உங்களுடைய குழந்தைகளை தான் முதல்ல பாதிக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து குருவுக்கு அப்புறம் வந்து நம்ம சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கிறது என்ன இருக்குது? பூரம் ஒன்று இருக்குது, பூராடம் ஒன்று இருக்குது. தனுசில் பூராடம் ஒன்று இருக்குது இல்லை? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்த அதிபதி பூரத்தில் இருந்தாலும் சரி, பூராடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் கிழக்கு பகுதி பாதிக்கப்படும். கிழக்கு பகுதி பாதிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழக்கில் தான் வந்து ஒரு வீட்டை வந்து அந்த தென்மேற்கு மூலையில் நிறுதி மூலையில் கட்டாமல் அந்த வீட்டை ஒன்று அக்னி மூலையிலையோ அல்லது வாயு மூலையிலையோ இல்லை அக்னி மூலையிலையோ அந்த நிலத்தத்துவம் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் மாற்றி கட்டிடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களை பண்ணிடுறது. கிழக்கு விஷயத்தில் வந்து செப்டிக் டேங்க் போட்டுறது, அடுத்தது வந்து கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு சார்ந்த விஷயங்களை போட்டுறது. இப்படி எல்லாம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. பெண்கள்லையுமே வயசு பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதி கர்ம நட்சத்திரமான திருவாதிரையில் இது இருந்துட்டா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல யோகியமான ஆள் தான். நம்ம யாரையும் குறை சொல்லல. கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்தே தீரும். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லவன்னு யாருமே இல்லை, கெட்டவன்னு யாருமே இல்லை, எல்லா மனுஷருமே நல்ல மனுஷன்தான். ஆனால் அந்த ஜாதகம், அந்த கிரகங்கள், அதே மாதிரி அதோடைய பாவங்கள் தன் கடமையை செஞ்சே தீரும். நல்லவனாக இருந்தாலும் செஞ்சே தீரும். இப்போ இந்த 4ஆம் இடத்த அதிபதி ஒருவேளை ராகுவோட நட்சத்திரத்தை திருவாதிரையில் மட்டும் இருந்துட்டா, மனசை விட்டு சொல்கிறேன், ஒரு ஆள் என் கண்ணு முன்னாடியே நடந்தது. வீடு கட்டினதுக்கப்புறம் வேற ஒரு லேடிஸை தூக்கி அவர் மனைவிக்கு நிகராக வச்சுக்கிட்டாப்புலைங்க, சொந்தமாக வச்சுக்கிட்டாப்புல. ஏன்? ராகுனா என்ன? ராகு எல்லாத்துக்குமே காரகன் அவர் தான். போகத்துக்கே காரகன், மோகத்துக்கு அவர் தான் காரகன், எல்லா உணர்வுகளுக்கும் மெயினான ஆளே அவர் தான். அப்போ தகாத பழக்க வழக்கங்கள் 4ஆம் இடத்த அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாவே தகாத பழக்கம் வந்துடும். இதே 4ஆம் இடத்த அதிபதி சனியோட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்ன இருக்குது? அனுசம் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்த அதிபதி ஒருவேளை கர்ம நட்சத்திரத்தில் இருக்குது, சனியோட நட்சத்திரத்தில் விழுந்துட்டாவே முதல்ல அந்த வீடு கட்டுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு கட்டி முடித்த உடனே கர்ம காரியங்களுக்கு வழிவிடுது. இதை நான் பார்த்துருக்குறேன், நடைமுறையில் நான் பார்த்துருக்குறேன். 4ஆம் இடத்த அதிபதி சனினா கர்மகாரகனா? அப்போ கர்மகாரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அந்த வீடு கட்டி முடித்த உடனே இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்பவே ஏதோ ஒரு கர்மகாரியம் நடந்தே தீருது. அது நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்குறேன். எதுங்க ஐயா? ஐயா சனியோட நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் இருக்குதுங்க ஐயா. உத்திரட்டாதியும் வச்சுக்கிறோம், அனுசத்தையும் வச்சுக்கிறோம். இப்போ 4ஆம் இடத்த அதிபதி உத்திரட்டாதியில் இருந்தாலும் அதே தான். அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதியான எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அனுசத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கர்மம், வீடு கட்டக்கூடிய சொந்த பந்தத்தில் கர்மம் நடக்கும். இல்லைங்க இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டட வேலைக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர்னாச்சும் அவுட் ஆகிருப்பாங்க. இது நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். தொட்டிகள் விழுந்து ஒரு கொத்தனார் செத்து போயிட்டார். 4ஆம் இடத்த அதிபதி நாகர்கோயிலில் ஒரு வீடு ஒன்று வேலை நடந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, 4ஆம் இடத்த அதிபதி சனியோட நட்சத்திரம் இருக்குது, வீடு சனி புத்தியிலே வீடு கட்டுறாங்க, தயவுசெய்து சனி புத்தியில் வேணாங்க, நம்ம அடுத்த புத்தியில் கட்டிக்கலான்னு சொன்னேன். இன்னும் நம்மளுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தெல்லாம் ஒரு 4-5 பேர் இருப்பாங்களே இந்த ஜோதிட துறையில், அவங்க சொன்னாங்களா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, எல்லா சனியும் நடக்குது, நீங்கள் ஆரம்பிங்க, சனி வந்தாவே விரயம் பண்ணணும், விரயம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. 4ஆம் இடத்த அதிபதி சனி கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்த அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கொத்தனார் அந்த தொட்டியில் போய் இப்படி வந்து பொழுதோட நேரத்தில் இப்படி காலை வச்சு வைக்கிறப்ப தொட்டியில் பலகை வச்சுருக்காங்க. அந்த பலகை வந்து ஒடிஞ்சு கீழே விழுந்து ஆள் உள்ளே செத்து போயிட்டாப்புல. ஐயா கர்ம நட்சத்திரம்னாவே அதனுடைய வேலைங்க. புஷ்கர நவம்சம் அது அப்போ பாதங்கள் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. கர்ம நட்சத்திரம்னா கர்ம நட்சத்திரத்தில் இந்த புஷ்கர நவம்சத்தை பாதம்னு வேற மாதிரி இருக்குது இல்லைங்க. 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்குல்ல, அது மாதிரி அது கொஞ்சம் பாதிப்பு குறைக்குங்க ஐயா. அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதி இப்போ சனியை முடிச்சிட்டோம். சனிக்கு எடுத்து என்ன நட்சத்திரம் இருக்குது?
சூரியனோட நட்சத்திரம் ஏதாச்சும் இருக்குதா? உத்திராட நட்சத்திரம் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா கண்டிப்பாக வீடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் எந்நேரம் வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியே போட்டிங்கனாலும் அப்படியே வீடு வந்து பார்த்தீங்கன்னா உப்புசுமாகவே இருக்கும், வீட்டில் ஒரு எரிச்சலாகவே இருக்கும். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ஹார்ட் பாதிப்புகளை அவங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா சூரியன்னா பிரம்மஸ்தானம், அவங்க வீட்டில் எந்த இடம் பாதிக்கும்னா 4ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாவே நீங்கள் அவங்க வீட்டை போய் டேப் பிடிச்சி நீங்கள் அளந்து பாருங்கள், கரெக்டாக அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து செவுரு வச்சு கட்டியிருப்பான். இல்லைன்னா பிரம்மஸ்தானத்தில் தான் கீழிருந்து ஒரு பில்லரை போட்டு மேலே தூக்கியிருப்பாங்க அடியிலிருந்து. அந்த பிரம்மஸ்தானங்கிறது அந்த மையம்னு என்ன, வீட்டோடைய ஈசானிய மூலைக்கும் அதே மாதிரி வீட்டோடைய தென்மேற்கு மூலைக்கும் அதே மாதிரி வாயு மூலைக்கு அக்னி மூலைக்கு ஒரு பெருக்கல் குறி மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த பெருக்கல் குறி வாக்கக்கூடிய அந்த மையங்கிறது தான் பிரம்மஸ்தானங்கிறது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா நீங்கள் சொல்லிடலாம், ஐயா உங்கள் வீட்டு பிளான் போடுறீங்க நல்லா போடுங்க, உங்களுக்கு பிரம்மஸ்தானம் தான் பாதிக்கப்படும். நீங்கள் மேப்பு ஒருத்தர் போட்டோன்னு போய் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் தான் ஒன்று தூண் போட்டு வச்சிருப்பேன், இல்லைன்னா அந்த குறுக்கு செவரு வந்தே தீரும். அப்படி ஒரு வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். அது விதிப்படியில் அவன் சாவானா பொழைப்பானா அப்படிங்கிறது ஜாதகத்தில், அவனுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு நல்லா இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பொழைச்சிக்கிறாப்புல. இதே சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா ஆள் அத்தோட அந்த வீடு கட்டணுன்னு கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்குது. இங்கே பாருங்க, இது சிரிக்கிறதுக்காகவோ இல்லை, நம்ம பேசுறது அனைத்துமே சிந்திக்கிறதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா சட்டியிலேயே என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும். திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது என்னென்னா 4ஆம் இடத்து அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் விழுந்துட்டாவே அந்த கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் காலச்சக்கரத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அதன் ரீதியான பிரச்சனை கொடுக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் 4ஆம் இடத்து அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயம் அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு, அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட அந்த பிரம்மஸ்தானத்தில் பாதிப்புகளை கொடுத்தே தீரும். சந்திரனோட நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் இருக்குதா? அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்து அதிபதி கர்ம நட்சத்திரமான சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா கண்டிப்பாக வீடு கட்டினதுக்கு அப்புறம் தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்தே தீரும். நுரையீரல் தாயாருக்கு பாதிக்கும். இது எல்லாமே நான் பார்த்த அனுபவம் சொல்லிருக்கிறேன். 4ஆம் இடத்து அதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் இருந்துட்டா வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாயாருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்புகளை கொடுத்தே தீருது. இது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்ன சொல்கிற வரோம்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறோ அந்த நட்சத்திர காலகட்டங்களில் வீட்டை நீங்கள் கட்டாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். எப்பயுமே ஒரு செயல்பாடுகள் நடக்கணும்னா அதனுடைய தசையோ புத்தியோ வந்தால் தான் நடக்குமே தவிர மற்ற நேரத்தில் நடக்காது. பொழுதோடு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே இந்த நாடு ரோட்டில் போலீஸ் உங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, வண்டியில் போகிறப்ப உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா அந்த போலீஸ் 6:30 மணிக்கு இங்கே நிற்கிறாங்கன்னா நீங்கள் 6:30 மணிக்கு போனால் தான் பிடிப்பாங்க. விடிய காலம் வந்து 6:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் அங்கே நிற்க மாட்டார். அப்போ அதனோட தசா புத்திகள் வரும்பொழுது தான் ஒரு காரியங்கள் இயங்கும். அப்போ அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாவே உங்களுக்கு பாதிப்புகள் எங்கே அப்படின்னா தெற்கு திசையில் பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டா காலச்சக்கரத்தில் 3ஆம் இடமும் 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, பத்திரப்பதிவில் பிரச்சனை. 4ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரத்தில் இருந்தால் வீடு கட்டினதுக்கப்புறம் கடன் கிரகப்பிரவேசத்துக்கு நான் முய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டு வந்து வச்சிருப்பான். இவன் வைக்கிற நேரம் இவன் எங்கெங்கே முய் வச்சானோ அந்த முய்யெல்லாம் எதுவுமே வராது. வச்ச தங்கத்தை அன்றைக்கி 1 பவுன் வச்சிருப்பியான், இன்றைக்கி நம்மளுக்கு 1 பவுன் நினைப்பியான். நீ வச்சது அன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு தான் பவுனு, இன்றைக்கி 1 லட்சம். அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன், 10,000க்கு இருக்கு, 10,000க்கு இன்னொரு 5,000 சேர்த்து 15,000 வைக்கிறம்பியா. அப்போ 4ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரம் தான் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும், வடகிழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கண்டிப்பாக வரும். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணவே கூடாது. அதாவது நம்மளுடைய சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். இது தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி தசா புத்தி நம்மளுக்கு நல்லா இருக்குது, இதை வச்சு நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஆம் இடத்து அதிபதி புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் தான் வீட்டை கட்டிட்டு விற்கிற ஆளுகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டை கட்டிட்டு 1 வருஷம் இருந்துட்டு இந்த வீட்டை விற்று கடனை கட்டுற ஆளுகளை 4ஆம் இடத்து அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுங்க தான், புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் பணப்பிரச்சனை வரும். 10 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் என்னால் வீடு கட்ட முடியும்னு ஒரு கப்பாசிட்டி வச்சிங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் தகுதி. உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குதுன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் திட்டம் போடுங்க. 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு 25 லட்ச ரூபாய்க்கு எங்கள் மாமன் சொன்னார், மச்சான் சொன்னார், எங்கள் அக்கா சொன்னார், எனப்புளிக்காரன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா கடைசியில் பணப்பிரச்சனை வந்துடும், மாட்டிக்குவீங்க. 4ஆம் இடத்து அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது, வடமேற்கு மூலையில் பிரச்சனை வரும். பார்த்து ஒழுங்காக வடமேற்கு மூலையில் சரியாக கணிச்சு பார்த்து கட்டிக்கணும். இல்லை அப்படின்னா
உன் சம்சாரத்துக்கு உனக்கு கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பாதிப்பு கண்டிப்பாக தெரியும். அவங்க 2 பேரும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இந்த குடிசை வீட்டில் நல்லா 2 பேரும் அந்யோன்யமாக ஜாலியாக இருந்தேங்க. இந்த வீட்டு கட்டினதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறோம். இதெல்லாம் 4ஆம் இடத்தை கர்ம நட்சத்திரத்தில் இருந்துட்டு இப்படி தான் நடக்குது. கேதுவோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட நட்சத்திரம் கிழக்கு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வச்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. இடத்துல தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இடத்து தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிக்கங்க. இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இனப்புளி இருக்குதா, சுடுகாடு இருக்குதா, இல்லை முச்சிந்தி இருக்குதா, இல்லை அந்த இடத்துல இருக்குது நல்லா ஏதாச்சும் போனது வந்தது இருக்குதா, தென்மேற்கு மூலை இழுத்துக்கிட்டு இருக்குதா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றுக்கு ஒன்று வேலை செய்கிறது. எப்படின்னா இப்படி தான் வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி சட்டியிலேயே இருக்குது. சட்டினுங்கிறது 12 கட்டங்கிறது தான் சட்டி, விதி கொடுப்பனை. அப்போ நம்மளோட விதி கொடுப்பனையிலேயே நீ என்னத்தை அனுபவிக்க போகிற, உன் வீடு எப்படி அமையும், வீட்டில் வாஸ்து குற்றம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு இங்கே ஜோதிடமே நம்மளுக்கு ஒரு 60% எடுத்து கொடுத்து விடும். மிச்ச 40% மட்டும் நீ என்ன பண்ணுற, ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்படி தான்ப்பா தலையெழுத்து, நான் மிச்சர் தின்னுக்கிட்டு தான் வீட்டில் உட்காரணும் அப்படின்னு உனக்கு தலையெழுத்து எழுதியிருந்தா மிச்சர் தின்னுக்கிட்டு தான் நீ உட்கார்ந்துருக்கணும். மனைவிக்கிட்ட நீ ஆடம்பரம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினால் உங்களுடைய வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாஸ்துவமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அழகான ஒரு தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு அருமையான நிகழ்வு. இதுவரை கேட்ட அனைத்து நண்பர்களுக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஒரு அற்புதமான கருத்தரங்கத்துக்கு அழைத்த பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவருடைய துணைத் தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.